ஜாதியை தூக்கி சூறாவளியில சுருட்டி எரிஞ்சிட்டாரு சார் அவருக்கு மக்கள் துணை போனாங்க சார். இல்ல சார், அந்த வேட்பாளர் தலித் இல்லையான்னு தெரியாம தான் ஓட்டு போட்டிருக்காங்க. தலித் தெரிஞ்சாலும் ஓட்டு போடல. அது எப்படி சாதிக்கு இல்ல, அவனுக்கு எதுவுமே தெரியாம ஓட்டு போட்டிருக்காங்க சார். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. விஜயை விட ஜாதி தான் மெயின் நினைச்சிருந்தானா என்ன ஜாதின்னு பார்த்துட்டு தான் போடலாமா வேணாம் முடிவுக்கு வந்திருப்பான். ஜாதி ஒரு பொருட்டே அல்ல. நான் மாற்றம் வேணும், விஜய் முதலமைச்சர் ஆகணும்ன்ற ஒரு வெறியில தான் அவங்க நின்னாங்க. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கேண்டிடேட் பேரே தெரியாது சார், விசில் விஜய் சார். அததான் சார் நான் ரொம்ப வருத்தமா பாக்குறேன். நீங்க ஒரு பார்வை அந்த வருத்தப்படுற சூழலுக்கு ஜீவ சகாப்தனை தள்ளியது எந்த சூழல்? பேர் சொல்லுங்க எனக்கு. விஜயா திமுக எதிர்கட்சி ஆகும், ஆனா எதிர்கட்சி தலைவரா ஸ்டாலின் ஆக முடியாது. ஏன்னா நீங்க எதிர்கட்சி தலைவர் ஆகணும்னா எம்எல்ஏவா இருக்கணும்ல. எனக்கு இதுல வருத்தம் தான். அவரு இல்ல, ஸ்டாலின் ஜெயிச்சு எம்எல்ஏவை போய் உள்ள உட்காந்து விஜய முதல்வரா பார்த்து பார்த்து 5 வருஷம் வயிறு எரிஞ்சு சாகணும். நேத்து வந்தவன் கட்சி ஆரம்பிச்சவன்லாம் வந்துட்டான் முதல்வர் ஆகணும்ட்டு ஒருமையில பேசினாரு. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். அப்ப அவர் உள்ள போய் உட்காந்து விஜய் பெர்ஃபார்மன்ஸ பார்த்து விஜயுடைய மெக்னானிமிட்டியை பார்த்து வெக்கி தலை குனியணும். அதெல்லாம் இல்லாம இப்ப ஃப்ரீ ஆயிட்டார. அதெல்லாம் நான் உன்ட்ட வேலை பார்க்கும் போது இப்ப நீ பதவி இழந்துட்ட, முதலாளிங்கிற பதவி இழந்துட்ட. பி கேர்ஃபுல். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இன்னைக்கு அதனுடைய முத்தாய்ப்பாக சிஎம் அவர்கள் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்காங்க. ஒரே பால், அந்த பால்ல 6 அடிச்சாகணும். அரசியல் வரலாற்றில் எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அரசியல் அந்த உறுதிமொழி இருக்கிறத முழுவதுமா மனப்பாடம் பண்ணி அவரா சொல்லிட்டு இருந்தாரு. சி ஜோசப் விஜய் எனும் நான் அந்த உறுதிமொழியை ஒரு வார்த்தை கூட பார்க்காம சொன்னார். இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்கிறாங்களே. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது, பேரதிசயம் நிகழ்ந்திருக்கிறது, சந்தேகமே கிடையாது. என்னை பொறுத்தவரையில் இது நிச்சயமாக ஒரு அதிசயம் தான். மக்கள் நம்ம நம்பாம இல்ல வாரா, நாம ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம். நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அதிசயங்கள் என்று ஒரு 4 நடந்திருக்கிறது என்று நான் சொல்லுவேன். 2004 சுனாமி, 2015 டிமானிட்டைசேஷன், 2020 கொரோனா, 2026 விஜய் பதவியேற்பு. இவர்தான் டால் லீடர். ஏன்னா ரமேஷ், சுரேஷ், ராமசாமி, குப்புசாமி யார நிக்க வச்சாலும் அவங்களுக்காக ஓட்டு போடல, விஜய்க்காக ஓட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பழைய எம்ஜிஆர் நம்ம பார்க்க போறோம். இந்த கிட்ஸ் எல்லாம் நம்ம அதை பார்த்தது இல்லை. கிட்டத்தட்ட இது ஒரு புது பேட்டர்ன் பார்க்க போறோம். இது தமிழ்நாட்டுக்கு புதுசு. திமுக இருந்தது, அண்ணா திமுக இருந்தது, சராசரியா 2 பேரும் 25% ஓட்டு வச்சிருக்கும் பொழுது இந்த மாநிலத்தில் கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் ஒருவர், அனுபவமே இல்லாத ஒருவர் ஆட்சியை பிடிப்பது என்பது 34% வாக்குகளை வாங்குவது அந்த அரிதினும் அரிதான ஒரு நிகழ்வு தான். வெரி குட், ஐ அப்ரிசியேட் பெரியப்பா. விஜய், முதலமைச்சர் விஜய் அவர்களை குறைத்து மதிப்பிடுபவர்கள் பெரும் பிழை செய்கிறார்கள். விஜயை குறைத்து மதிப்பிடுபவர்கள் பெரும் பிழையை செய்கிறார்கள். அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவாலின் உண்மையான பரிமாணம், அதனுடைய லென்த் அண்ட் பிரெத் அவருக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். திரும்பி போற ஐடியாவே இல்லை. ஐ ஆம் கமிங். தெளிவாக ஒரு மெசேஜ் சொன்னார். அவர் பவர் சென்டர் கிடையாதுன்ட்டார். பவர் சென்டர் இல்லை, நான் தான் ஒரே சென்டரு. இந்த வார்த்தையை சொன்ன எந்த தலைவரும் இங்க கிடையாது. இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன். யாராவது ஆட நினைச்சீங்க, ஆட்சிக்கு வந்துட்டோம், ஆடிரலாம், ஆடி பார்த்தோம் நினைச்சீங்கன்னா அதை மறந்துடுங்க அப்படின்றது 2வது. நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. வெள்ளை அறிக்கையோட தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்.
பாயிண்ட் ஞாபகப்படுத்துறீங்க, நல்ல வேளை ஞாபகப்படுத்துறீங்க. ஒரு வெள்ளை அறிக்கை தருவேன். இப்போ இங்க என்ன வச்சுட்டு போயிருக்காங்க, என்னத்தை பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, போய் பார்த்தா தான் தெரியும். சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அது வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். வெள்ளை அறிக்கை அது வெளியிடுறது மரபு கிடையாது பொதுவா. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார், அவருக்கு புரியுற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வெள்ளை அறிக்கை வச்சிருக்கேன் நான். எதிர்க்கட்சி தலைவருக்கு புரியுற ஒரு நல்ல ஒரு வெள்ளை அறிக்கை இப்ப எப்ப வேணா கொடுக்கலாம். இதுதான் அவருக்கு புரியும். இப்படி கொடுத்தாதான் புரியும் அவருக்கு. பரவாயில்லையா? இன்னைக்கு அவர் வெள்ளை அறிக்கையை பற்றி பேசுறதே he knows the challenges before him எனக்கு தோணுது. இட்ஸ் a superb point. கண்டிப்பாக அவர் இந்த சவாலை புரிந்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக எங்க தலைவர் சொன்னாரு ஒயிட் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுவோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் என்ன இருக்கு, என்ன நிலைமை இருக்கு. ஏன்னா இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பல வருடங்களாக 50 வருடங்களாக கொள்ளையடிக்கப்பட்டு லூட்ட பண்ணிவிட்டு மோசமான நிலையில இருக்கு. அந்த நிலைமையை ஒரு ஆடிட் பண்ணி அது என்ன சிச்சுவேஷன்ல இருக்கு, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதுல ஃபோக்கஸ் பண்ணணும், எதுல ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எதெல்லாம் நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா ஒரு ஆடிட் பண்ணி ஒரு ஒயிட் பேப்பர் பப்ளிஷ் பண்ணி தமிழக மக்கள் அனைவரும் ஒவ்வொரு துறையும் என்ன நிலைமையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது எங்க தலைவர் இன்னைக்கு சொன்னார். ஒவ்வொரு துறையும் என்ன நிலைமையில இருக்குன்னு நம்ம தமிழக மக்களுக்கு தெரிவித்து விட்டு எதுல ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எதுல முன்னுரிமை கொடுக்கணும், எதுல நாங்க வேலையை பார்க்கணும், அந்த கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு துறையும் வலுப்படுத்துறதுக்கு என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி கண்டிப்பாக 100% எந்தவித லஞ்ச லாவணியம் இல்லாமல் எங்கள் தலைவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதை 100% நிறைவேற்ற நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் பாடுகிறோம். நீ ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டல, இப்போ நான் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டேன். நீங்கள் எடப்பாடி அவ்வளோ கொள்ளையடிச்சாரு, அவ்வளோ கஜானாவை சூறையாடினாருங்க. நீங்கள் எவ்வளோ சூறையாடிங்கன்றதுக்கு இப்போ நான் ஒரு வெள்ளை அறிக்கை விடுறேன்றார். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு I just want to take it forward from there. யோ என்னைய ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான், என்ன ஐடியா வச்சிருக்கான் மனசுல? விவரம் இல்லாத பையங்க, பாமரத்தனமான கற்பனை. நீங்க சாப்பிடுங்க. ரொம்ப நேர்மையாக ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, நான் பொருளாதார நிலைமை அதுதான் சரின்றேன். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்துருக்கிறீங்க, அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா கஜானா காலி ப்ராமிசஸை நிறைவேற்றுறதுக்கு டைம் வேணும்ட்டாரு. ஸோ வெள்ளை அறிக்கைன்னும் போது he can easily reverse the tables on Stalin government. நான் சொன்னதெல்லாம் படிப்படியா நிறைவேற்ற நான் ட்ரை பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். அந்த ஒயிட் பேப்பர்ன்றதுல தான் சூட்சமாக இருக்குது. அப்போ அவர் இவங்க இவ்வளோ தூரம் ஒயிட் ஷர்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, என்னால் பணத்தை உடனே கொடுக்க முடியாதுன்ற ஒரு பாயிண்ட்டை அவர் கையில் பிடிக்கிறார். ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் ஐடியா. அவர் அதுதான் நான் சொல்ல வரேன். நான் யூ நோ த டெப்த் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். நீங்களே எதிர்பார்க்காம திடீர்னு இந்த முதல்வர் சீட்ல உட்காந்துருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன மன்னிக்கணும், நான் பேட்டி கொடுக்கறதுக்காக இந்த சீட்ல உட்காரல, ஆக்கப்பூர்வமா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கோஆபரேட் வித் மீ. மை ப்ரையாரிட்டி நம்பர் 1 இஸ் இம்ப்ரூவிங் லா அண்ட் ஆர்டர் அண்ட் இம்ப்ரூவிங் விமன் சேஃப்டி. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். ரெண்டாவது மெனேஸ், ட்ரக் மெனேஸ், போதைப் பொருள் கலாச்சாரம், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்தே அதை நான் எடுப்பேன். மிஸ்டர் மயகிருஷ்ணன் சார், இமிடியேட்டா IAS IPS எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த ஆபீசரையும் மீட் பண்ணோம், ஏற்பாடு பண்ணுங்க. IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். முதலமைச்சரின் செயலாளராக இருந்த உமாநாத் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக செந்தில்குமார் IAS முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நம்பர் 1 ஒயிட் பேப்பர் ஃபினான்சஸை பற்றினது. நம்பர் 2 கஜானா காலி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னது. நம்பர் 3 யார் தப்பு பண்ணாலும் நான் விட மாட்டேன் அப்படின்றது. பவர் சென்டர்ஸ் நம்பர் 4 பவர் சென்டர்ஸ் கிடையாது, ஒரே ஒரு பவர் சென்டர் தான்றது. அப்புறம் மன்னராட்சி இல்லை, நான் கஷ்டத்துலேருந்து வந்தேன்றது. இந்த 4 and 5 பவர் சென்டர்ஸ் கிடையாது, நான் மன்னராட்சியில் மூலமாக வந்தவன் கிடையாதுன்றது இவருக்கு முன்னால் ஆண்டவர்களுக்கான அவர்களை பற்றிய ஒரு வர்ணனை அது. அதாவது எக்ஸ் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்விட் ஒன்று பதிவு செஞ்சிருந்தாரு. கஜானா காலியா இருக்குன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் நீங்க போற போக்குல சொல்லிட முடியாது, அதெல்லாம் நிதி எல்லாமே இருக்கு. நிதி இல்லைங்கிறது உண்மை, 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குங்கிறது உண்மை. திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் சொல்லட்டும் 10 லட்சம் கோடி கடன் இல்லைன்னு. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். கடந்த ஆட்சியில் நிதி ஆலோசகராக இருந்த திரு ஜெயரஞ்சன் கடன் வாங்கினா என்னங்க நீங்களும் அடைக்க போறீங்க அப்படின்றார். அது நமக்கு இல்ல, எது குறையும், அது கடன் சுமை அப்படி உங்களுக்கு என்ன இருக்கு சார்? உங்களுக்கு அதுக்கு என்ன இருக்கு? ஓகே இல்ல, நீங்க பதில் சொல்லுங்க. எனக்கு உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தொடர்ச்சியா சொல்லப்பட்டே இருக்கு. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த கடனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? எனக்கும் அதுக்கும் எந்த தொடர்பு? உங்க அப்பா வாங்கியிருந்தாலோ அல்லது உங்க அம்மா வாங்கியிருந்தாலோ அப்பயே தொடர்பு கிடையாது. ஓகே, நீங்க வாங்கினீங்கன்னா அந்த பொறுப்பு எடுத்துக்கிறீங்க. நான் கடன் திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே, இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவா. நேற்று வரைக்கும் ஊடகங்கள் ஒரு மாதிரி ஒரு சார்போடு செயல்பட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஊடகங்கள் தொடர்ந்து அதே சார்போடு செயல்பட்டால் கூட
மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், தாவேக்கால திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றது ஊடகங்களுடைய சப்போர்ட்டோட இல்ல. புரியுங்களா? சமூக வலைதளங்கள் சப்போர்ட் ஊடகங்களுடைய சப்போர்ட்ல இல்ல, கூட்டணி சப்போர்ட்டோட இல்ல, பழைய கட்சியோட சப்போர்ட் இல்ல. அப்ப யார் சப்போர்ட் பண்ணாங்க தெரிஞ்சிடும். ஆம் ஜனதா, காமன் மேன், சாமானிய மனிதன் சப்போர்ட் பண்ணிருக்கான். அவன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவான். எப்ப நீங்க தொந்தரவு பண்ணாம இருந்தா. ஊடகங்களோட சப்போர்ட் பண்ணுவாங்க, ஊடகங்களுக்கு பேசவே பண்ணுங்க. கூட்டணி கட்சியோட சப்போர்ட் பண்ணவங்களுக்கு கூட்டணி கட்சியில் சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா நீங்க ஜெயிச்சது மக்களை மட்டுமே நம்பி, மக்கள் மட்டும் தான் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. சோ இந்த எந்த டிவி என்ன சொல்லிச்சுங்கிறத பார்த்து அவங்க வாக்களிக்கல. இந்த கட்சிகளும் ஊடகங்களும் இவர் நிறைவேற்றல, இவர் செய்யல, ஒரு வருஷம் ஆயிடுச்சு, ஒண்ணுமே செய்யலன்னு சொன்னா கூட, நான் ஏற்கனவே சொன்ன அந்த 3 விதிகள், பெண்களுக்கான பாதுகாப்பு, தொந்தரவு பண்ணாத அரசு, சட்டம் ஒழுங்கு, தொந்தரவு பண்ணாத அரசியல் போதும் மக்களுக்கு.